ஜெபம் பண்ண கடவோம். தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள். அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்வேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். என் இருதயத்தின் அக்கிரம சிந்தனை கொடியதாயிருந்தால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். மெய்யான தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு சோஸ்திரம் உண்டாவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த கர்த்தருடைய ஓய்வு நாளுக்காக, மாதத்தின் முதல் நாளுக்காக, வாரத்தின் முதல் நாளுக்காக, மகிழ்ச்சியின் நல் நாளுக்காக, கர்த்தர் கட்டளையிட்ட இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசையாக நாங்கள் கூடிக்கொள்ளும்படியாக கடந்த 8 மாதங்கள் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்து வேண்டிய எல்லா விதமான கிருபைகளை தந்து தேவைகளை சந்தித்து உமக்கு அனுதினமும் நன்றி பலிகளை ஏறெடுக்கும்படியான பாத்திரங்களாக, உம்மை துதிக்கும்படியாக, போற்றும்படியாக எங்களை நீர் வைத்திருக்கிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசையாக உம்முடைய ஆலயத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து வந்து தேவரீர் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தவும், உம்மை பாடி உம்மை துதிக்கவும், தொடர்ந்து வேதத்தின் வசனத்தின் மூலமாக நாங்கள் பலன் பெறவும், எங்களுடைய விண்ணப்பங்களை உம்முடைய கரத்துக்குள்ளாக நாங்கள் கொடுத்து தெய்வீக சமாதானத்தோடு கடந்து செல்ல தேவரீர் இந்த ஆராதனை வாயிலாக எங்களுக்கு நீர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். பலவிதமான சிந்தனைகளும் பலவிதமான நினைவுகளும் எங்களை சுற்றிலும் இருந்தாலும் தேவனை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்ப்பதற்கு எங்களுடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி உம்மை மாத்திரம் நாங்கள் தொழுது கொள்ள இந்த ஆராதனையில் எங்களுக்கு நீர் கிருபை தந்தரல வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய பரிசுத்த கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழும்பி நின்று பாமாலையின் முதலாவது பாடலை நாம் பாடுவோம். ஹிம் நம்பர் 1, பாமாலை பாடல் எண் 1.
தாங்கி மாற்றாவிதி காப்பாரே. அல்லேலூயா ஏனோ அவர் அருள் விரிவானதே. என்றும் நின்றவர் சமூகம் போற்றும் தூதர் கூட்டமே. நாச்சிசையும் நெண்டெழுந்து பணிவு நீர் பக்தரே. அல்லேலூயா அனைவோரும் அன்பின் தெய்வம் போற்றுமே. ஜெபம் பண்ண கடவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நாமத்தினாலே கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தப்படுவதை செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு தாரும், விரோதமாக குற்றங்களை நாம் மன்னிக்கிறது போல என் குற்றங்களை இருக்க மன்னியும், பிரவேசிக்கப்படாமல் தீமுழித்துக் கொள்ளோம். ஆமென். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியானவர் நினைவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளும். நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவலம் பற்றி சொன்ன வார்த்தைகளாவன, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் நீ அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். எங்களுக்கு இறங்கி இந்த பிரபங்க எல்லாவற்றையும் எங்கள் திம்பத்தை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜெபம் பண்ண கடவோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 14ஆம் ஞாயிற்குரிய சுருக்கு ஜெபம். சர்வ வல்லமையும் நித்திய தேவனே, விசுவாசமும் நம்பிக்கையும் அன்பும் எங்களுக்குள்ளே பெருக செய்து தேவரீர் வாக்குத்தத்தம் பண்ணினவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள, தேவரீர் கற்பித்தவைகளை நாங்கள் நேசிக்கும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபை செய்தருளோ. சபையார் அமருவோம். வாசிக்கும்படியான வேத பகுதிகளை வாசிக்க கேட்போம். முதலாம், அதை தொடர்ந்து இரண்டாம் வேத பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய. ஐசாயா சாப்டர் 51 verses 1 to 8. ஏசாயா 51ஆம் அதிகாரம். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவில் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதின் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலடைய செய்து
அதன் வனாந்திரத்தை ஏதேனைப் போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீதர் சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். என் ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். என் ஜாதியாரே, என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும். என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். என் நீதி சமீபமாயிருக்கிறது. என் ரட்சிப்பு வெளிப்படும். என் புயங்கள் ஜனங்களின் நியாயத்திற்கும். தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கும். உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுங்கள். கீழே இருக்கிற பூமியையும் நோக்கி பாருங்கள். வானம் புகையைப் போலவும் ஒழிந்து போம். பூமி வஸ்திரத்தை போல் பழசாய்ப்போம். அதன் குடிகளும் அப்படியே ஒழிந்து போவார்கள். என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும். என் நீதி அற்றுப்போவதில்லை. நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். பொட்டுப்பூச்சி அவர்களை வஸ்திரத்தை போல் அரித்து புழு அவர்களை ஆட்டு மயிரை போல் தின்னும். என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிலைக்கும். என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும். தேவனே, உமக்கே மகிமை உண்டாவதாக. வாசிமுடைய குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. ரோமன்ஸ் சாப்டர் 2 verses 1 to 11. ரோமர் 2ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக திரிக்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக திரிக்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்கிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினி நாளிலே உனக்காக கோபாக்கினியை குவித்துக் கொள்கிறாயே. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சண்டைக்காரராக இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கோ உக்கிர கோபாக்கனை வரும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் வாசாயிற்று. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமிழ் இருப்பாராக. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியத்திற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை அடங்கி இருக்கிறது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. The Holy Gospel is taken from St. John chapter 8 verses 2 to 11. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் இருக்கிற ஆண்டோடைய வார்த்தையை கேளுங்கள். மறுநாள் காலையிலே இயேசு திரும்ப தேவ ஆலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்கிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமர்வதற்கு காரணம் உண்டாகும் பொருட்டு
அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டு கொண்டு இருக்கிறையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடி குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தால் அந்த ஸ்திரீயை நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்த அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டு சொன்னவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார் என்பது கிறிஸ்துவே ஸ்தோத்திரமுண்டாவதாக. வானத்தையும் பூமியையும் காணப்படமான எல்லாவற்றையும் படுத்துரைக்கிற சர்வவல்லமை பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகம் உண்டாக்கும் முன்னே தனது ஜனிக்கப்பட்டவர், தெய்வத்தை தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மேய்த்தவனவர், உண்டாக்கப்படாமல் ஜனிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், மனிதராய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமத்துக்கு இறங்கி பரிசுத்த ஆவியானவராலே கன்னிபத்தை அவதரித்து மனிதனானார். நமக்காக பஞ்சபுதாத்தின் காலத்தில் சில்லறைந்து பாடுபட்டு அடக்கப்பட்டார். வேத வாக்கின்படி முன்னாள் உயர்த்திருந்தார். பரமத்துக்கு ஏறி பிதாவலது பசி வீற்றிருக்கிறார். உயிரோடு மைத்திரம் நியாயத்திற்கு மைமடி திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறமாய் பிதாவுக்கு மருந்து புறப்படுகிறோமாய் மூலமாக வளர்த்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான விசுவாசிக்கிறேன். பாவனமிட்ட ஒரே ஞான ஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மறித்தொருவித்தோ மறுப்பு ஜீவனுக்கு காத்திருக்கிறேன். ஆமென். சபையார் அமருவோம். அறிவிப்புகள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மாஸ்டர் ஆல்ஃபிரட் பொன்ராய் தனது பிறந்தநாளை செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி கொண்டாடுகிறான். திருச்சபையின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை அவனுக்கு தெரிவிக்கிறோம். கற்றுக் கொடுத்த வாக்குத்தத்தம் ஆதியாகமம் 15:1 பின்பகுதி, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்றார். பிறந்தநாளை கொண்டாடிய ஆல்ஃபிரட்காக கண்களை மூடி ஜெயிப்போமா. கர்த்தாவே யோக யோகமாயம் துணையாயினே, நீரில் நோவரும் காலமாய் என் நம்பிக்கையாவே. நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக கோடான கோடி நன்றி ராஜா. இப்பொழுது கர்த்தாவே, இந்த வார்த்தையை கர்த்தாவே தனது பிறந்த நாளை கொண்டாடுற ஆல்ஃபிரடை நம்முடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம் ராஜா. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன், இந்த புதிய ஆண்டிலும் கர்த்தாவே நீங்கள் சொன்ன வாக்குத்தத்தப்படி கர்த்தாவே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேட உனக்கு மகா பெரிய பலமாக இருக்குன்னு சொன்ன தேவன், இந்த புதிய ஆண்டு முழுவதும் கர்த்தாவே மகனை பாதுகாத்து வழிநடத்திக் கொள்வதற்காக நன்றி ராஜா. படிக்கிற பாடங்களில் கர்த்தாவே உங்களுடைய கிருபை இருக்கட்டும்ப்பா, ஞானத்தினால் மகனை நிரப்புங்க. ஆம் கர்த்தாவே, இந்த புதிய ஆண்டு கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்திற்காக நன்றி ராஜா. தொடர்ந்து உங்களுடைய கிருபைகளை பிள்ளைகளை ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். துதி கனமகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். மெமரி வர்ஸ் பை சில்ட்ரன். சங்கீதம் 9:8. அவர் புச்சகத்தை நீதியாய் நியாயத்தீர்த்து சகல ஜனங்களுக்கும் நீதி செய்வார், செம்மையாய் நீதி செய்வார். சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். He will judge the world in righteousness. He will govern the people with justice. Psalms 9:8. Amen. Amen. புத்தகத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். சங்கீதம் 9:8. He will judge the world in righteousness.
and govern the people with justice. Psalms 9 verses 8. Amen. ஆமென். அவர் பூஜைக்காரத்தை நியாயமாய் நீதியை நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். சங்கீதம் 9:8. ஆமென். அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். சங்கீதம் 9:8 வசனம். He will judge the world in righteousness and govern the people with justice. Psalms 9 verse 8. Amen. ஆமென். God's judgment is just and merciful. He will judge the world with righteousness and govern with justice. Psalms 9:8. ஆமென். He will judge the world with righteousness. He will govern the people with justice. Psalms 9:8. ஆமென். He will judge the world in righteousness. He will govern the people with justice. Psalms 9 verses 8. ஆமென். அறிவிப்புகள். ஏற்கனவே அறிவித்தபடி இன்று மாலை 6 மணிக்கு சகோதரர் ஆசிரியர் அவர்களுடைய இல்லத்தில் வைத்து நன்றி செலுத்தும் ஜெப கூட்டம் நடைபெறும். எல்லாரும் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் இந்த ஆண்டின் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் இந்த மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவிருக்கிறது. அது 15 செப்டம்பர் ஞாயிற்றுக்கிழமை 6 அது நடைபெறும். யாரும் அதை கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த வருடத்தில் எதுவும் பாக்கி இருந்தால் அதை கொடுக்குமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சாட்சி நேரத்துக்கு நாம் கடந்து செல்வோம். தேவன் நம்முடைய வாழ்க்கை செய்த நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதம் அற்புதங்களையும் அவருடைய நாம் மகிமைக்காக செய்கிறவர்கள் இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். கர்த்தருடைய பெரிதான நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னுடைய வாழ்நாளிலே ஒரு வருடத்தை கூட்டி கொடுத்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு இன்னொரு ஆண்டை கூட்டி கொடுத்து நல்ல விதமாக நான் செலிப்ரேட் பண்ணேன். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அது இல்லாமல் என் பிறந்தநாள் முடிஞ்ச கையோடு எனக்கு லாஸ்ட் சண்டே காலையில் என்னுடைய சிஸ்டர், அதாவது கசின் சிஸ்டர், ஃபஸ்ட் கசின் ஷீஸ், என்னை விட வயசில் 2 மாதம் கம்மி, உலகத்தை விட்டு கடந்துட்டா. அதுக்கு காலையில் இது வந்திருந்தது, ஃபோன் வந்திருந்தது. அதனால நான் அவசரமாக போனனால தான் சர்ச்சுக்கு வர முடியல. அதையும் பிரயாண பாதுகாவலை தந்தார் கர்த்தர். நல்லபடியாக நான் இப்போ அவசரத்தில் நான் போனனால எனக்கு அந்த துக்க செய்தி வேறு, ப்ளஸ் நான் கொஞ்சம் அவசரம். இவங்க பிள்ளைங்க பெட்டியில் நல்லா அடிக்கிடுறேன், நீங்கள் குளிச்சுட்டு மட்டும் அப்படியே வெளியே வந்துடுங்கன்ட்டாங்க. அதனால் தடன்னு தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே சும்மா ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டு ஓடினேன் நான். அதனால் என்ன ட்ரெஸ்ஸு கூட அங்கே எடுத்துகிட்டு போகல. நான் ஒரே ஒரு ட்ரெஸ்ஸோடு போயிருக்கிறேன். அவசரமாக போனதில் கொஞ்சம் பயந்து கால் நடுக்கத்தோடு தான் போனேன் நான். எனக்கு ரீனாட்ட சொன்னேன், ரீனாமா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, கொண்டு வந்து ஏர்போர்ட் வரைக்கும் கொஞ்சம் விட்டுருமா என்ன அவசரத்துக்கு அப்படின்னு. கொண்டு வந்து விட்டுட்டு போனாவா. அதுக்கப்புறம் நான் அங்கேயே வீல் சேர்லேயே என்னை வச்சு கொண்டு போனாங்க உள்ளே. போயிட்டு நான் அந்த இதெல்லாம் சர்வீஸ் முடிச்சுட்டு 2வது நாளே வச்சாங்க சர்வீஸு. ஃபியூனரல் முடிச்சு அடுத்த நாளே சர்வீஸ் வச்சாங்க. முடிச்சுட்டு திரும்பியும் நான் அங்கேருந்து ரிட்டர்ன் வந்தேன். கொஞ்சம் பயத்தோடு தான் வந்தேன். ஏன்னா நான் தனியாக ட்ராவல் பண்ணுறது இப்போ ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இந்த கால் பிரச்சனையினால். ஆனாலும் கடவுள் என் கூட இருந்து எனக்கு பிரயாண பாதுகாவலை தந்து பத்திரமாக நான் திரும்பி வந்து எல்லாரையும் நான் சந்திக்க எனக்கு கிருபை செய்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இது நாள் வரைக்கும் என்னையும் என் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்திருக்கிறார். அதற்காக நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். Praise the Lord. நான் சொல்ல போகிற சாட்சி வந்து இட்ஸ் அ லிட்டில் இர்ரேஷ்னல் டு வாட் ஐம் கோயிங் டு பி சேயிங். எனக்கு ஒரு 2-3 மந்த்ஸாக கொஞ்சம் ஐ டோன்ட் நோ ஹவ் டு சே திஸ், பட் கொஞ்சம் எனக்கு நிறைய நெகட்டிவிட்டி, நிறைய ஒரு லாட் ஆஃப்
bad things நான் பார்க்குறேன். I'm seeing at home, I'm seeing a lot of death around. I work in a hospital also, so it is prone to that I'm prone to see a lot of death. But ஃபேமிலியில் நிறையா இது இருந்துச்சு. எனக்கு ஒரு 2 weeks பேக் ஒரு ஃப்ரெண்ட், இது ரேண்டமாக ஒரு, ஐ டோன்ட் பிலீவ் இன் ஆல் ஆஃப் திஸ், பட் ஒரு 2 weeks பேக் ஒரு ஃப்ரெண்ட் வந்து, ஷீஸ் அ முஸ்லிம், அவங்க என்கிட்ட சொன்னாங்க, உனக்கு வந்து there is something wrong with you and I'm finding there is something wrong with you and you need to get yourself checked. நான் சொன்னேன், ஃபஸ்ட் எனக்கு புரியல, அவள் என்ன சொல்லிட்டு இருந்தால் எனக்கு ஒன்றுமே ஆக்சுவலி புரியல. இட் took me a while to understand. அதுக்கப்புறம் எனக்கு வந்து அவள் ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவள் வந்து கொஞ்சம் தைரியம் வந்து என்கிட்ட வந்து சொன்னாக்கி, ஐ திங்க் there is somebody has done something on you. ஃபஸ்ட்டு நான் வந்து இதெல்லாம் நம்ம ஆக்சுவலி ஐ டோன்ட் பிலீவ் இன் ஆல் ஆஃப் திஸ் பிகாஸ் we are of course God's children and we know that God will not leave our hands no matter what. But அவள் வந்து சொல்லிட்டு வந்து there is something black magic on you and it wants you to suffer so much that you give up on life and you lose everything in life. So அவள் சொன்னா, ஒரு 2 monthsலேருந்து I'm seeing you're suffering, your mother is not sick, you're suddenly we have a pet at home who's very sick right now. So now you are sick. In this 1 year, 27 yearsல நான் sick ஆகாத, இந்த 1 yearல ஒரு 4-5 times I've already been bedridden, already been sick. So அவள் சொல்லிட்டு இருந்தாங்க, அவள் வந்து I could feel she was trying to brainwash me, கொஞ்சம் ரொம்ப என்னை வந்து trying to pull me out of, no, that God is not there, it was very satanic what I could feel. அவள் வந்து கண்டினியூஸாக வந்து நெகட்டிவிட்டி எங்குள்ளே போட்டுட்டு இருந்தாக்கி வந்து யுவர் சிக், யுவர் மதர் இஸ் சிக், யுவர் பிரதர் இஸ் திஸ், யுவர் டாக் இஸ் சிக், நீ வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே யூஆர் லூசிங் அ லாட் ஆஃப் பீப்புள், யூஆர் சீங் அ லாட் ஆஃப் பிட்ரேல், யூஆர் சீங் அ லாட் ஆஃப் திஸ் திங் பேட் நியூஸ் இன் யுவர் லைஃப், உனக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது, உனக்கு இது நடக்குது அப்படி நடக்குது சொல்லி நான் வந்து ரொம்ப நெகட்டிவிட்டிக்குள்ளே எனக்கு வந்து ஐ குட் ஃபீல் இன் திஸ் பாஸ்ட் 2 weeks. ஸோ நான் வந்து ரொம்ப குவாய்ட்டாக எதுவுமே சொல்லாமல் அவள் வந்து சொல்லிட்டு இருந்தா, the person who has done this on you wants you to give up on life. அவள் வந்து they want you to get so, உங்ககிட்ட எதுவுமே you will not have anything left with you in life. எல்லாமே உன் கையிலேருந்து போயிடும், எல்லாமே நல்லது உன் லைஃப்லேருந்து போயிடும், நீ வந்து கெட்டது மட்டும் பார்த்துட்டு நீ அவ்வளோ வெக்ஸ் ஆகிட்டு you will give up on life and you will be suicidal and you will give up on life. ஸோ நான் வந்து அது ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு எனக்கு கேட்கும் போது. ஐ கேம் ஹோம். அம்மா அப்போது இல்லை, அப்போது சென்னைக்கு போயிருந்தாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. ஐ ஃபெல் சிக், ஐ வாஸ் வெரி சிக். நான் ஆஃபீஸ் லீவ் போட்டுட்டு ஐ குட் நாட் ஈவன் கான்சென்ட்ரேட், ஒன்றுமே புரியல, எனக்கு மைண்ட் ஸ்டேபிளாகவே இல்லை ஒரு 1 week. அம்மா வந்ததுக்கப்புறமா ஐ வாஸ் வெரி சிக், எனக்கு ரொம்ப ஃபீவர் கோல்டு, ரொம்ப மறுபடியும் திருப்பி சிக் ஆகிட்டு என்ன சொல்கிறது ஒன்றுமே புரியல. அம்மா கிட்ட அன்றைக்கி பேசும்போது ஐ டோல்ட் மை மதர், இப்படி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் வந்து இப்படி சொன்னாங்க. ஐ டோன்ட் பிலீவ் இன் ஆல் ஆஃப் திஸ், பட் எனக்கு அவள் வந்து சொன்ன இதில் வந்து ஐ காட் அ லிட்டில் ஸ்கேர்ட். ஐ டோன்ட் நோ, ஐ வாஸ் ஃபீலிங் வெரி டிஸ்டர்ப்டாக இருந்த மம்மி. நான் அப்படி அம்மா கிட்ட சொன்னேன். But mummy was like, no, don't believe in all of this. Of course, our God won't leave your hands and He is going to be with you and nothing wrong will happen. It's a tough phase and we will get through this. Nariya negativity irukku, but you will come out of all of this and you will be better. So idu vandu why I am saying this here is right now not because I am scared. I trust our Lord and I know that He won't leave my hand. But I want you to keep our family in prayers because indeed there is I feel a lot of bad news is happening around. I'm seeing mom's sickness not getting recovered and her sugars and BP are constantly high. Her surgery has been delayed thrice by now. This is the 3rd time and we were supposed to get the test done next week, which she is not willing to do it because she's not feeling well. So she's trying to again it's only getting postponed. So the earlier the better, and I don't know, everybody is saying not to get the surgery done, a lot of people, but I put this prayer in God's hand. He knows best what is needed for our family and what is there. So just keep us in prayers and keep me in strong hands. I feel sometimes, to be very honest, I feel I am sinking. There are times where I feel I don't want to do anything. I don't feel like doing anything. There's so much. I feel heavy sometimes. So I'm just asking to keep me in prayers because I'm a little scared with what is happening. I know God is not going to leave my hands, but just keep me in strong prayers so that I don't feel that I'm drowning or I don't feel that I have nothing left. So just keep our family in very strong prayers because it's a time where I need prayers the most right now and nothing else. இன்னும் ஒரு சிறுசாட்சியை நிறுத்தின தேவன் கோடான கொடி நன்றி செலுத்துகிறேன். போன வாரத்தில் சண்டே அன்னைக்கு ஜாய்சன் ராத்திரி படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது
திடீர்னு ராத்திரி ரொம்ப பயந்து அவன் அழுது அப்படியே அலறி எழுந்திரிச்சான். ஸோ நான் நார்மலாக அவன் வந்து தூக்கத்தில் கொஞ்சம் பேசுவான். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அலறி அது மாதிரி என்றைக்கும் எந்திரிச்சதில்லை. அன்றைக்கி ரொம்ப அலறி எந்திரிச்சிட்டான். நாங்களும் ஒன்றும் பண்ணல. திடீர்னு எங்களுக்கும் முழிப்பு தட்டு நாங்களும் பயந்துட்டோம். சோதரம்னு சொல்லி அப்படியே அவனை படுக்க வச்சிட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் அவனுக்கு லைட்டாக காய்ச்சல் இருந்த மாதிரி இருந்து. ஸோ நாங்கள் நினச்சோம் நான் வந்து கொஞ்சம் மழையில் நனைஞ்சான், லைட்டாக தூரலில் நனைஞ்சிடான். நான் நினச்சோம் மேபி இந்த கிளைமேட்னால தான் அவனுக்கு கொஞ்சம் இதாகுது அப்படின்னு நினச்சி அதனால் அவனுக்கு பேராசிட்டமால் வீட்டில் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு அவனுக்கு கொஞ்சம் காய்ச்சல் இறங்கிட்டு பட் நெக்ஸ்ட் டே மறுபடியும் காய்ச்சல் ரொம்ப அதிகமாக ஆகிட்டு. ரொம்ப அதிகம்னா அவனால் தாங்க முடியல, அவனால் பேர் பண்ண முடியல. அந்த அளவுக்கு காய்ச்சல் அதிகமாகிட்டு 100 டிகிரி கிராஸ் ஆகிட்டு டாக்டர்கிட்ட போனோம். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கினோம். நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டேன் டியூஸ்டேக்கு. திரும்ப வெனஸ்டே வந்து காலையிலே டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி மருந்துலாம் வாங்கி அவனுக்கு கொடுத்தோம். ஆன்டிபயோட்டிக்லாம் கொடுத்தாங்க. அவங்க டாக்டர் சொன்னாங்க ஹை ஃபீவர், இந்த வைரல் கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால வைரல் ஃபீவராக இருக்குது, ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு மருந்து மாத்திரை. அவனால் அங்கே டாக்டர்கிட்ட அங்கே லைனில் அவங்க நின்றுட்டு இருந்தோம். அப்போ கூட அவனால் தாங்க முடியல. ஏன்னா இதுவரை அவன் இவ்வளோ சோர்வடைந்தது கிடையாது. காய்ச்சல் இருந்தாலுமே அவன் நார்மலாக ஆக்டிவாக இருப்பான். ஆனால் இந்த தடவை ரொம்ப அதிகமாக இதாகிட்டான். எனக்கு இவ்வளோ இதாக மாட்டானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி அப்படியும் டாக்டர்கிட்ட போய் அவனுக்கு மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்தோம். வீட்டில் படுத்தே கிடந்தான். மருந்து குடித்த பிறகு அவனை படுக்க போட்டிருந்து கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு வேர்த்துது. அப்போ நினச்சிட்டு ஓகே இனிமேல் ஃபீவர், அவனுக்கு டெம்பரேச்சர் கம்மி ஆகிட்டு இனிமேல் ஓகே சரியாயிரும் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டு கொஞ்ச நேரத்தில் வீட்டிலேருந்து ஃபோன் வந்துச்சு, அவனுக்கு மறுபடியும் காய்ச்சல் அதே மாதிரி 100 டிகிரிக்கு மேலே போகுது அப்படின்னு. அப்போவே எனக்கு கொஞ்சம் டவுட் ஆகிட்டு இது வந்து அவன் இந்த சண்டே அவன் அப்படி இந்த பயத்தினால எந்திரிச்சதுனால இதாக இருக்கும். அப்போ அப்பாட்ட நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி எங்கள் ஊரில் ஒரு அத்தை உண்டு, அவங்க வந்து நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க அத்தைகிட்ட ஜெபம் பண்ணி கேட்டதில் அவனுக்கு கொஞ்சம் பயந்ததுனால இப்படி இருக்குது, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, அவனுக்கு சரியாயிடும் அப்படின்னாங்க. அந்த நேரமே எனக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு. நம்ம வீட்டில் வந்து நானும் அவனுக்காக தலையில் வச்சு ஜெபம் பண்ணேன். அதுக்கப்புறம் அவனுக்கு மருந்து, அதுக்கப்புறமா காய்ச்சலேருந்து கொஞ்சம் மருந்து கொடுத்து அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த காய்ச்சல் சரியாக தேவன் கிருபை செய்தான். இப்படியாக எனக்கு அந்த நேரத்தில் அவனுக்கு எதனால் இப்படிப்பட்ட காய்ச்சல் வந்திருக்குன்னு அந்த ஞானத்தை தேவன் கொடுத்தார். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் அவனுக்கும் பரிபூர்ண சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். போன வாரத்தில் இவனுக்கு என்றைக்கு காய்ச்சல் இருந்தோ அன்றைக்கி ஜான்சி சொன்னால் நீங்கள் போக வேண்டாம், இன்றைக்கி அவன் காய்ச்சல் அடிக்கி அவன் உங்களை தான் தேடுவான் அப்படின்னு. இல்லை நான் போயிட்டு வரேன், ஏன்னா மாத கடைசியாக இருக்குது, அதனால் போக வேண்டியிருக்கும் அப்படின்னேன். சரி நான் அன்றைக்கி வந்து இந்த தயாண்டி இருந்து ஸோ ரோடு ஃபுல்லாக காலியாக இருந்தேன். நான் விக்ரோலி அந்த சிக்னல் தாண்டின பிறகு ஒரு ஏத்தம் வரும். ஸோ அந்த இடத்துல நான் எப்போவுமே ரைட்டில் வைக்க மாட்டேன், லெஃப்ட்டில் தான் வண்டி வச்சுருப்பேன். அன்றைக்கி ரோடு காலியாக இருந்தோடனே ரைட்டில் வச்சேன். ரைட்டில் இருந்தோடனே நான் டிவைடருக்கு பக்கத்தில், அந்த டிவைடர் வந்து ரோட்டுக்கு மேலே இருக்காது, அந்த ரோட்டை ஒட்டி தான் இருந்தது. ஸோ நான் அதை அந்த வழியாக போயிட்டு இருந்தேன். எனக்கு தெரியுது அந்த இதில் போனேன்னா இம்பேலன்ஸ் ஆகி அது நான் கீழே விழுந்துருவேன் அப்படின்னு. ஸோ எப்படி இதானேன்னு தெரில, திடீர்னு ரைட் அடிக்க போனேன். அந்த கரெக்டாக அந்த டிவைடர்லேயே ஒட்டி ஒரு 30-40 ஸ்பீடில் இருப்பேன். உடனே கீழே அந்த இடத்துல உடனே கீழே விழுந்துட்டேன். ஆனாலுமே அந்த இடத்துல தேவன் பாதுகாத்தார். பின்னாடி வண்டி வந்துட்டு ஆனால் ஸ்லோவாக வந்ததுனால எந்த விதமான விபத்தும் நடக்காதபடி எனக்கு ஒரு சின்ன கீறல் மட்டும் கையிலையும் காலிலையும் மட்டும் சின்ன கீறல் மட்டும் விழுந்தது. மற்றபடியாக எந்த ஒரு சேதமும் இல்லாமல் அவர் பாதுகாத்து கொண்டார். இப்படியாக எங்களையும் அடியனுடைய குடும்பத்தையும் தேவன் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழி நடத்தி வருகிறார். அந்த கிருபைக்காக நன்றி, தேவனுக்கு நான் கோடான நன்றி செலுத்துகிறேன். தேவன் தாமே என் சிறுசாட்சியை ஆசீர்வதிப்பாராக. கேட்ட சாட்சிகளுக்காக ஐயா எனக்கு ஜெயிப்பார்கள். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நேசிக்கிற அன்பு நல்ல ஆண்டவரே, ஒரு விசையாக இந்த புதிய மாதத்தின் முதல் நாளுக்குள்ளாக நாங்கள் கடந்து வரும்போது தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் பாராட்டியிருக்கிற நன்மைகளை கூறுவதற்கு எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இருக்கிற தேவன்,
எங்களை வழி நடத்துகிற தேவன், எங்களை பாதுகாக்கிற தேவன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிகளிலும் எங்களை நேர்த்தியாக வழிநடத்தி வருகிற தயவை எண்ணி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவ்வாறாக பிரயாணங்களிலே உம்முடைய கிருபை இருந்து, பலவீனமான சரீரமாக இருந்தாலும் அதிலையும் உம்முடைய பலத்தை தந்து போக்கையும் வரத்தையும் நீர் ஆசீர்வதித்த தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பயமான சூழ்நிலைகள், கடினமான நேரங்கள், பாரமான சூழ்நிலைகள், அதன் மத்தியிலும் தேவன் எங்களோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையை, அந்த நம்பிக்கையின் ஒளியை நீர் ஆண்டவரே எரிய வைத்து கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் பிரகாசித்தருளும். அன்று பேதுரு அந்த பயங்கரமான அந்த கடலுக்குள்ளாக அவன் மூழ்கி கொண்டிருக்கும் போது தேவனை நோக்கி, ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தின போது நீர் அவனை காப்பாற்றினவராக இருந்தீர். நீர் அவனை ரட்சித்தவராக இருந்தீர். எங்களையும் நீர் ரட்சிப்பதற்கு வல்லவராக இருக்கிறீர். எப்பொழுதும் நீர் எங்களுக்கு சமீபமாக இருக்கிறீர் என்கிறதை தொடர்ந்து நாங்கள் விசுவாசிக்க, நாங்கள் உமக்குள்ளாக வாழ தேவரீர் நீர் கிருபை பாராட்டி அருள வேண்டும் என்று உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். கொடுத்திருக்கிறதான நல்ல சுகபலன் ஜீவனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் வேண்டியதான நல்ல பாதுகாப்பையும் நாங்கள் பண்ணுகிற ஒவ்வொரு பிரயாணங்களிலும் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியில வேண்டியதான நல்ல சுகத்தையும் நீர் கட்டளையிட்டு அருளி தொடர்ந்து குடும்பங்களை ஆசீர்வதித்து அருள வேண்டும் என்று உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். கேட்ட நல்ல சாட்சிகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களுடைய திருச்சபையின்
கிறிஸ்துவின் ஈடு நிச்ச நாமத்தினாலே தேவனை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். ஒரு புதிய மாதத்தை தேவன் நமக்கு தந்து தொடர்ந்து இந்த புதிய மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்கும்படியாக நமக்கு நல்ல கிருபைகளை தந்து வாரத்தின் முதல் நாளும் மாதத்தின் முதல் நாளும் ஒன்றாக இணைந்து வந்து இது கர்த்தருடைய நாளாக அனுசரிப்பதற்கும் கொண்டாடுவதற்கும் தேவன் கொடுத்திருக்கிற ஒரு நல்ல நாளாக இருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எண்ணி பார்த்தோம் என்றால் தேவன் நம்மை வழி நடத்துகிறவராக என்ன செய்கிறார் இருக்கிறார். 8 மாதங்களை நாம் கடந்து வருவதற்கு இந்த வருடங்களிலே தேவன் நமக்கு கிருபைகளை பாராட்டி இருக்கிறவராக இருக்கிறார். அதே தேவன் தொடர்ந்து நம்மை வழி நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபையும் தேவனுடைய சமாதானமும் தொடர்ந்து நம்மிலே நிறைவாக தங்கியிருப்பதாக. இந்த நாளிலும் தியானத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான தலைப்பானது காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் இஸ் ஜஸ்ட் அண்ட் மர்சிஃபுல். இந்த நாளிலே தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பானது தேவனுடைய நியாய தீர்ப்பானது நியாயமுள்ளதாகவும் நீதி உள்ளதாகவும் இரக்கம் நிறைந்ததாகவும் காணப்படுகிறது. காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் இஸ் ஜஸ்ட் அண்ட் மர்சிஃபுல். ஜட்ஜ்மெண்ட் அப்படின்ட்டு சொன்னாலே, நியாய தீர்ப்பு அப்படின்ட்டு சொன்னாலே ரொம்ப பயங்கரமான ஒரு வார்த்தையாக என்ன செய்கிறது காணப்படுகிறது. ஒரு மனிதன் நியாய தீர்க்கப்படுகிறான் அல்லது விசாரணைக்குள்ளாக தள்ளப்படுகிறான் அல்லது ஒரு மனிதன் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கிறாங்க அப்படின்னாலே அதை கேட்கும் போதே ரொம்ப பயங்கரமாக இருக்கிறது, பயமாகவும் என்ன செய்கிறது காணப்படுகிறது. இருப்பினும் நியாய தீர்ப்பானது ஒவ்வொரு காலங்களுக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு அவசியமான காரியமாக இருப்பது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒருவேளை நியாய தீர்ப்பு இல்லை அப்படின்னா அல்லது நியாய தீர்ப்பானது ஜட்ஜ்மெண்ட் ஆனது எதற்கு அவசியமாக இருக்கிறது? why is a judgment required? எதற்காக நியாய தீர்ப்பு நமக்கு அவசியமாக இருக்கிறது? நியாய தீர்ப்பு இல்லைன்னா என்ன ஆகும்? நியாய தீர்ப்பு இல்லைன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? உங்ககிட்ட தான் கேட்கேன். எல்லாரும் சேர்ந்து சொன்னீங்கன்னா எனக்கு கேட்க நியாய தீர்ப்புனால முடிவு. ஓகே. ஆனால் இந்த உலகத்துல சில காரியங்களில் நாம் என்ன செய்யப்படுகிறவர்களாக இருக்கிறோம். சில நேரங்களில் நியாய தீர்ப்புக்குள்ளாக என்ன செய்கிறோம் தள்ளப்படுகிறோம். ஒருவேளை அம்மா இங்கே சொன்னாங்க நியாய தீர்ப்புல நான் பாவம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? பாவம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? ஒருத்தன் குற்றம் செய்கிறான் என்று அவனுக்கு சொல்லலை அப்படின்னா அவனுடைய குற்றம் பெருகி கொண்டே என்ன செய்யும்? அப்படிதானே? அப்ப என்ன இருக்காது? சமுதாயத்துல ஒரு நீதி இருக்காது. சமுதாயத்துல என்ன இருக்காது? ஒரு ஒழுங்கு இருக்காது. உண்மையாக செயல்படுகிறவர்கள் எங்கேயும் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. தீமைகளை செய்கிறவர்கள் அதிகமாக என்ன செய்கிறார்கள், காணப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. நியாய தீர்ப்பு இல்லை அப்படின்னா அல்லது நீதி இல்லை அப்படின்னா சரி என்னது தவறு என்னது அப்படிங்கிறதை புரிந்து கொள்வதற்கான தன்மைகள் இல்லாமல் என்ன செய்கிறது போகிறதாக இருக்கிறது. சில நேரங்களில் நியாய தீர்ப்பு ஒரு மனிதனை மாற்றும்படியாகவும் பயன்படுத்தப்படுகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம எங்கே போகிறோம்? நமக்கு ஜெபக்கூடுகை இருக்குது, அப்படி தானே? யாருடைய வீட்டில்? ஆசிரியர் வீட்டில் என்னது ஜெபக்கூடுகை இருக்குது. போகிற வழியில் கப்பர் பாவுடி அப்படின்ட்டு ஒரு சிக்னல் வரும். கப்பர் பாவுடி அப்படின்ட்டு ஒரு சிக்னல் என்ன செய்யணும்? கிராஸ் பண்ணும். அந்த சிக்னலில் நிற்கிறதுக்கு யாருக்குமே விருப்பம் இருக்காது. யாருக்காவது விருப்பம் இருக்கா? யாருக்காவது விருப்பம் இருக்குமா அந்த சிக்னலில் நிற்கணும் அப்படின்ட்டு? ஆனால் எல்லாருக்கும் அந்த சிக்னலை கிராஸ் பண்ணிட்டு என்ன செஞ்சிடணும்? எல்லாருக்கும் ஆசை என்னது? அந்த சிக்னலில் யாருமே என்ன செஞ்சிடக்கூடாது, நின்றுடக்கூடாது அப்படின்ட்டு. ஒருவேளை யாருமே நிற்காம எல்லாரும் ஒரே நேரத்தில் போனோன்னா என்ன ஆகும்? என்ன நேரிடும்? விபத்து. விபத்து, ஆக்சிடென்ட் நேரிடும். விபத்து என்ன செஞ்சிடும்? அதுக்காகவே சில ஒழுங்குகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் கிரீன் சிக்னல் தான் பிடிக்கும். ஆனால் சில நேரங்களிலே ரெட் சிக்னல் என்ன செஞ்சுதான் ஆகணும், நின்றாகும். அப்போ இதுதான் தேவனுடைய நியாய தீர்ப்பாக அல்லது இப்படிப்பட்டதான நியாய தீர்ப்புக்குள்ளாக நாம் கடந்து செல்லும் போது சில நேரங்களிலே ஒரு கடினமான சூழ்நிலைகள் நம்மை சுற்றிலும் என்ன செய்கிறது, வருகிறதாக இருக்கிறது. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? இரக்கமுள்ளவராக இருக்கிறார். தேவன் நியாயமுள்ளவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். இப்படிதான் ஒரு மனிதனிடத்துல ஒரு கழுதை இருந்துச்சான். ஒரு பழைய காலத்து மனிதனிடத்துல ஒரு கழுதை இருந்துச்சு. பழைய காலத்து மனிதர்கள் கழுதை எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னா பல லோடு என்ன செய்யணும், எடுத்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. அதே போல இந்த மனிதன் என்ன செய்து கொண்டிருக்கிறான், அதற்காக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறான். அவன் போற வழி சமவெளி பாதை. அதற்கு பின்பதாக ஒரு நதிக்கரை இருக்கு. அந்த நதியை தாண்டி என்ன செய்யணும், தொடர்ந்து அவன் பிரயாணிக்கணும்.
ஒவ்வொரு நாளும் அவன் என்ன செய்கிறான், இந்த கழுதை மேல ஒரு பெரிய லோடு என்ன செய்கிறான், வைக்கிறான். இந்த லோடு என்ன லோடாக இருக்குன்னா, உப்பு மூட்டை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், அவன் வைத்து கொண்டே இருக்கிறான். அந்த உப்பு மூட்டையை அந்த கழுதை மேல வைத்து அந்த கழுதை அந்த நதியோர கரைக்குள்ளாக வரும். கரைக்கு வரும்போது அந்த கழுதையானது அந்த படகுக்குள்ளாக என்ன செய்யும், ஏறும். அந்த போட்ல ஏறும். அதற்கு பின்பதாக அந்த கரையை தாண்டின பின்பதாக மறுபடியும் இறங்கி என்ன செய்யும், நடந்து போகும். இப்படியாக டெய்லி என்ன செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு, இந்த கழுதை பண்ணி கொண்டே இருந்தது. இந்த முதலாளி என்ன செஞ்சுக்கிட்டே இருந்தான், அழைத்து கொண்டு போயிட்டே இருந்தான். ஒரு நாள் என்ன ஆயிட்டு அப்படின்னா, இதே கழுதை வந்து கொண்டு இருந்தது. நல்ல பின்னாடி என்னது உப்பு மூட்டை வைத்திருக்கு, பயங்கர வஜனா வச்சிருக்கு. வந்துச்சு, இறங்கிச்சு. இப்போ இந்த போட்டுக்குள்ளாக ஏற போறதுக்கு முன்பதாக கால் என்ன செஞ்சுட்டு லைட்டா, எதுக்கு கால் வலிக்கிட்டு, கழுதைக்கு கால் என்ன செஞ்சுட்டு வழுக்கணும்னு நேரம் நதியில என்ன செஞ்சுட்டு கொஞ்சம் விழுந்துட்டு, நதியில விழுந்தோடனே அது தெரியும், அதற்கு என்ன தெரியும், நீச்சல்லாம் என்ன செய்யும், நல்லா தெரியும். அதனால அது எலும்பிட்டு, ஆனா எலும்பி திடீர்னு பார்த்தா அதற்கு வெயிட்டே ஏன் உப்பெல்லாம் என்ன செஞ்சுட்டு, உப்பெல்லாம் கரைஞ்சு போச்சு. அதனால அதுக்கு வெயிட் என்ன செய்யல, தெரியல. இப்போ இந்த கழுதைக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே இந்த கழுதை என்ன செஞ்சு, சரி அக்கறைக்கு போகும்போது போயாச்சு. ஆனா என்னது இல்லை, வெயிட்டே. இந்த கழுதை யோசிச்சு பார்த்துச்சு, இந்த நதியில விழுந்தா என் வெயிட் என்ன செஞ்சிருது. அதனால ரெண்டாவது நாள் என்ன செஞ்சுச்சு, முதல் நாள் தெரியாம விழுந்துச்சு. அதுக்கு அடுத்த நாள் எப்படி விழுது, வேணுன்ட்டு என்ன செஞ்சுச்சு, விழுந்துச்சு. மூணாவது நாளும் வேணுன்ட்டு என்ன செஞ்சுச்சு, முதலாளி கண்டுபிடிச்சிட்டாரு. என்னது இது, என்ன செய்யுது, வேணும்னு தான் என்ன செய்யுது. அதனால இதுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த உப்பு மூட்டையை வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு காட்டன் பேக் என்ன செஞ்சுட்டாரு, வச்சுட்டாரு. என்ன வச்சுட்டாரு, ஒரு பஞ்சு பேக, ஒரு பெரிய பஞ்சு மூட்டை என்ன செஞ்சுட்டாரு, வச்சுட்டாரு. அதே போல இப்ப போது அந்த நதி வந்த உடனே என்ன செஞ்சுட்டு, கால் சறுக்கி என்ன செஞ்சுட்டு, இப்போ எப்படி எலும்புது, எலும்ப முடியாம திணறி கொண்டு என்ன செய்கிறதாக இருக்கிறது. எப்படி எலும்ப முடியாம திணறி கொண்டு. இந்த உலகத்துல நீதி செய்யணும் அப்படின்னா, இந்த உலகத்துல ஒருத்தங்க பாடம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த கடினமான காரியங்களுக்குள்ளாக என்ன செய்யதாகணும், கடந்து செல்லதான் வேண்டும். ஏனென்றால் ஒரு பாவம் செய்து, ஒரு தவறு செய்து, அந்த தவறு செய்யும் போது நம்மளுடைய வாழ்க்கை எளிமையாகவும், அந்த தவறு செய்வதனாலே நம்மளுடைய வாழ்க்கைக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லை என்று எண்ணிக்கொள்ளும் போது நியாய தீர்ப்பானது நமக்கு என்ன செய்கிறது, நேரிடுகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. அதே போலதான் இந்த இஸ்ரவேலின் ஜனங்களும் இருந்தாங்க. அதே போலதான் இந்த இஸ்ரவேலின் ஜனங்களும் இருந்தாங்க. நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார், தேவன் தம்மை வெளிப்படுத்தினார், சீனாய் மலையில மகிமையை வெளிப்படுத்தினார், எல்லா விதத்திலும் அவர்களுக்கு காண்பித்து ஒவ்வொரு முறை சொல்றார், என்ன செய்யாதீங்க, பாவம் செய்யாதீங்க, நியாயப்பிரமாணத்தின்படி நடங்க 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 நடங்கன்ட்டு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா இவங்க என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, பாவம் ஒரு முறை செய்யறாங்க, ஒன்னும் ஆகல, இன்னொரு முறை செய்யறாங்க, ஒன்னும் ஆகல. ஆனால் அந்த பாவம் செஞ்சு தேவன் மறுபடியும் எச்சரித்து கொண்டே இருக்கிறார். இப்படி நீங்க செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நியாய தீர்ப்பு என்ன செய்யும், உங்களுக்கு வரும் அப்படின்ட்டு சொன்னாரு. அதே போல நியாய தீர்ப்பு என்ன செஞ்சது, வந்தது. இந்த இஸ்ரவேல் என்கிற நாட்டை, இந்த யூதேயா என்கிற நாட்டை பாபிலோனியர்களுடைய சிறைபிடிப்புக்குள்ளாக என்ன செய்தார், கொடுத்து விட்டார். இப்போ என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்டிருந்த தேசம், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம், அவங்க என்ன நினைச்சாலும் என்னவோ செய்யும்படியாக விடுதலையாக வாழ்ந்து கொண்டிருந்த எல்லா விடுதலையும் அவர்கள்ட்ட இருந்து என்ன செய்யப்பட்டது, பிரிக்கப்பட்டது. இப்போ பிரித்து எங்க போய் இருக்கிறாங்க, பாபிலோனுக்குள்ளாக, பாபிலோனியருடைய அடிமைத்தனத்திற்குள்ளாக நிற்கிறாங்க. பயங்கர பாடோடு நிற்கிறாங்க, கஷ்டத்தோடு நிற்கிறாங்க. இப்போ நின்று பார்த்துட்டு எதற்கையா இந்த நியாய தீர்ப்பு நிற்கும் போதுதான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி அதற்கு பதில என்ன செய்கிறவராக இருக்கிறார், கொடுக்கிறவராக இருக்கிறார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாலான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து, அதன் வனாந்திரத்தை ஏதனை போலவும் அதன் அவாந்திர வெளிகளை கர்த்தரின் தோட்டத்தை போல ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் என்ன இருக்கும், என்ன இருக்கிறது. இப்போ அங்கே என்ன இருக்கிறது, ஒரு ஆறுதல் இல்லாத ஒரு சூழ்நிலை, பலவிதமான குழப்பங்கள், பயங்கள், என்ன நடக்கும் அப்படின்ட்டு தெரியாத ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. எதற்காக தேவன் இதை அனுமதித்திருக்கிறார் என்கிற பலவிதமான கேள்வி. ஒருவேளை இதே பாபிலோனுக்குள்ளாக எங்களுடைய காலங்கள் முடிந்து போயிடுவோம் என்கிற அச்சம் எல்லாமே அவர்களை சூழ்ந்து கொண்டு இருக்கும்போது தேவன் அவர்களை பார்த்து கூறுகிற காரியம் என்னவென்றால், கர்த்தர் சீயோனிலிருந்து முதலாவது என்ன தருகிறார் என்றால், அவருடைய நியாய தீர்ப்பிலே ஜனங்களுக்கு ஆறுதலையும் ஜனங்களுக்கு புதுப்பித்தலையும் தேவன் தருகிறவராக இருக்கிறார். The first thing what God gives in his judgment is comfort and restoration.
முதலாவது காரியம் தேவன் என்ன தருவேன் என்று சொல்றாரு, அந்த உபத்திரவமான காலத்திலும் அந்த நியாய தீர்ப்பு காலத்திலையும் கூட உங்களுக்கு வேண்டிய ஆறுதலை தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார், தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆறுதல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னா, அங்க அவங்களுடைய வாழ்க்கை பாலான நிலத்தை போல, வனாந்திரமான வாழ்க்கையை போல என்ன செய்து கொண்டிருக்கிறது. வனாந்திரம் எப்படி இருக்கும்? வனாந்திரம் எப்படி இருக்கும்? வனாந்திரம் அப்படின்ட்டு சொல்லும்போது ஒண்ணுமே என்ன செய்யாது, ஒண்ணுமே என்ன செய்யாது. நல்ல மணல், மேல சூரியனின் தாக்கம், அதை தவிர்த்து வேற எதுவுமே என்ன செய்யாது. சுத்தி பார்த்தா தண்ணீர் இருக்காது, சுத்தி பார்த்தா இலை பாருவதற்கு எந்த இடமும் இருக்காது, ஒண்ணுமே இல்லாத ஒரு ஸ்தலமாக இருக்கிறது. இவ்வாறாகவே இவர்களுடைய வாழ்க்கை வனாந்திரமாக, வெறுமையாக, ஒன்றும் இல்லாமையாக காணப்பட்ட இவர்களுடைய வாழ்க்கையில தேவன் கூறுகிறார், இந்த நியாய தீர்ப்பானது உங்களுக்கு ஒரு மாறுதலை கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்தை போலவும் கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் என்ன செய்கிறது, மாறுதல் உங்களுக்கு உண்டாகும் என்று தேவன் அவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஐயா, நீங்க அழுகையில, பள்ளத்தாக்கிலே அல்லது பலவிதமான கஷ்டத்திலே புலம்பிக் கொண்டுட்டு இருக்கிற உங்களுக்கு தேவன் என்னை தருவார் என்றால் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் துதியும் கீத சத்தமும் என்ன செய்யுமா? கீத சத்தமும் என்ன செய்கிறதா? நியாய தீர்ப்பு நாட்களிலே அல்லது கடினமான நாட்களிலே, நாம் எதிர்பாராத சூழ்நிலையில கூட தேவன் எப்பொழுதும் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் இஸ்ரவேலின் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், சீயோனிலிருந்து இருந்து உங்களுக்கு முதலாவது என்ன உண்டாகிறது? ஆறுதல் உண்டாகுது. I will give you the comfort, I will give you the restoration to get back. நீ முதல்ல எப்படி காணப்பட்டியோ, நீ எப்படி சுதந்திரமாக இருந்தியோ, எப்படி நீ விடுதலையாக இருந்தியோ, எப்படி நீ எல்லா விதமான ஆசீர்வாதங்களை அனுபவித்தியோ, அதே போல மாற்றும்படியாக இந்த வனாந்திர வாழ்க்கையில கூட நான் மாற்றுவதற்கு உனக்கு என்ன செய்வேன்? கிருபைகளை தருவேன். இரண்டாவது காரியமாக 51ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்க, என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள். என்ன கூறுகிறவராக இருக்கிறார்? என்ன கூறுகிறவராக இருக்கிறார்? ஜனங்களை என்ன செய்யுங்க? ஜனங்களை என்ன செய்யுங்க? கொடுக்க முடியுமா? செவி கொடுக்க முடியுமா? கஷ்டத்துல இருக்கும்போது யாராவது செவி கொடுக்க முடியுமா? ஆண்டவர் சொல்றாரு, ஐயா நான் உன்கிட்ட சொல்றேன், நான் உன்கிட்ட பேசுறேன், நீ என்ன செய்ய. எனக்கு நல்லா இருக்கும்போது எல்லாரும் என்ன செய்வோம்? நல்லா இருக்கும்போது எல்லாருமே என்ன செய்வோம்? ஆண்டவருக்கு செவி கொடுப்போம். ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு, ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரு, எல்லாம் நல்லா போகும்போது நாமே ஆண்டவருக்கு என்ன செய்வோம்? துதிக்கீதங்களை பாடுகிறவர்களாக இருப்போம், நன்றி செலுத்துகிறவர்களாக இருப்போம். ஆனா ஒரு உபத்திரவம், ஏதோ ஒரு காரணத்தினாலே வந்த உபத்திரவம், ஏதோ ஒரு காரணத்தினாலே வந்த பாடுகள், அந்த பாடுகள் வரும்போது நாம் என்ன செய்ய மாட்டோம்? இந்த ஜனங்களும் தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு என்னதில்லை, தயாராகவே இல்லை. இவங்க தேவனுடைய சத்தத்தை கேட்கணும் அப்படின்ட்டு விரும்பவும் இல்லை. தேவனுடைய சத்தத்தை வைத்து நாங்கள் என்ன செய்வோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு இருக்கிறாங்க. தேவனை பார்த்து கேட்கிற கேள்வியெல்லாம், எதற்கு ஆண்டவரே? வாய் எதற்கு இது எங்களுக்கு நேரிடணும், எதற்கு இது எங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிறதான கேள்விகளை கேட்கும் போதுதான் தேவன் அவர்களுக்கு பதிலை கொடுக்கிறவராக இருக்கிறார். 51ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். என் நீதி சமீபமாய் இருக்கிறது, என் ரட்சிப்பு வெளிப்படும், என் புயங்கள் ஜனங்களை நியாயந்து இருக்கும், தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கும். என் நீதி எப்பொழுதும் எப்படியாக இருக்கிறதா? எப்பொழுதும் எப்படியாக இருக்கிறதா? சமீபமாக என்ன செய்கிறது? My righteousness is very near to you, my justice is very near to you. ஐயோ, எனக்கு இந்த உலகத்துல நீதி கிடைக்காது, அல்லது எனக்கு இந்த உலகத்துல நியாயம் கிடைக்காது, நான் உபத்திரவப்படுத்தப்பட்டிருக்கிறேன், எதற்கு எனக்கு இந்த பாடு அப்படின்ட்டு நினைத்து கொண்டு இருக்கும் போது கூட தேவனை தேடி வரும்போது தேவன் கூறுகிற காரியம் எப்படிப்பட்ட காரியமாக இருக்கிறது? என்னுடைய நீதி எப்படியாக இருக்கிறது? பூனே பட்டணத்துல என்னோடு கூட ஒரு படித்த ஒரு சகோதரன் இப்போ அங்கே ஊழியம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க ஒரு நிகழ்வை கூறிக்கொண்டு இருந்தாங்க. மினிஸ்ட்ரி பண்ணும்படியாக ஒரு அநாத ஆசிரமத்துக்குள்ளாக என்ன செஞ்சாங்களாம், கடந்து போனாங்க. ஒரு அநாத ஆசிரமம், அங்கே அநாதை பிள்ளைகளை மாத்திரம் என்ன செய்கிறாங்க, தாங்குறாங்க. அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து, ஆகாரம் கொடுத்து, கல்வியை கொடுத்து, அந்த கேம்பஸ்குள்ளாக அவர்களை வைத்து, எந்த ஒரு ஆதரவு இல்லாதவர்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்குற ஒரு அநாத ஆசிரமமாக இருக்கிறது. அதை ஒரு மனிதன் அந்த இடத்த, ஒரு 20 ஏக்கர் இடத்த ஒரு மனிதன், ஒரு விசுவாசி என்ன செஞ்சிருக்கிறான், ஆசிரமத்திற்காக அவன் அப்படியே எழுதி கொடுத்துட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்க மரித்து போனவர்களாக காணப்படுகிறாங்க. இந்த ஆசிரமத்தை நடத்துவதற்கு எந்த விதமான பெரிய சப்போர்ட் அவங்களுக்கு இல்லை.
ஆனால் தேவனை நம்பி கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு இடத்துல சப்போர்ட் கேட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. திடீர்னுட்டு அங்க இருந்த லோக்கல் பொலிட்டிஷியன் ஒரு நாள் வந்து என்ன செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, இந்த இடத்துல 2 ஏக்கர் நிலம் எங்களுக்கு சொந்தமானது அப்படின்ட்டு என்ன செஞ்சிருக்காங்க, கேஸ் என்ன செஞ்சுட்டாங்க, போட்டுட்டாங்க. 2 ஏக்கர் நிலம் யாருக்கு சொந்தமா? அந்த ஆசிரமத்தை நடத்துகிறவர்கள் சொல்றாங்க, அவங்ககிட்ட எந்த ஒரு டாக்குமெண்ட் கிடையாது, எந்த ஒரு பேப்பர் கிடையாது, ஒண்ணுமே என்னது இல்லை, லீகலான ப்ரூஃப் என்னது இல்லை, கிடையாது. ஆனா அவங்களுக்கு இருக்கிற நீதித்துறையானது, அவங்களுக்கு இருக்கிற சப்போர்ட் ஆனது, எல்லாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுனால அவங்க கோர்ட்ல கேஸ் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு, ஓடிக்கொண்டே இருக்கிறது. கடந்த 12 ஆண்டுகளாக என்ன செஞ்சு கொண்டே இருக்கிறது கேஸ். ஆண்டவருடைய சமூகத்துல புலம்புகிறோம், ஆண்டவரே ஏன் இப்படி நடக்குது? நாங்க என்ன செஞ்சோம்? நாங்க நன்மை செய்யும்படியாக, நாங்கள் நற்காரியங்கள் செய்யும்படியாக, நற்கிரியைகள் செய்யும்படியாக நாங்கள் இவ்வளவு தியாகமாக அர்ப்பணமாக நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோமா? எதற்கு எங்களுக்கு இப்படிப்பட்டதான சூழ்நிலை என்று ஆண்டவருடைய சமூகத்துல போராடி கொண்டிருந்தவர்களாக காணப்பட்டார்கள். கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு நபர், ஒரு விசுவாசி, ஒரு வியாபாரி அந்த இடத்துக்கு வந்து அவங்ககிட்ட சொன்னாங்களா, ஐயா நீங்க கேஸ்ல இப்படியாக உங்களுடைய கேஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் அறிகிறேன், ஆண்டவர் என்னை உங்களுக்கு மத்தியில் என்ன செஞ்சிருக்கிறாரு, அனுப்பியிருக்கிறாரு. இந்த கேஸ்க்கான காரியம், இந்த கேஸ் முடிகிற வேற நான் இருந்து உங்களுக்கு எல்லா வச்சு என்ன செஞ்சு தாரேன், செய்து தாரேன். இந்த ஆசிரமத்திலேருந்து நீங்கள் ஒரு பைசா என்ன செய்ய வேண்டாம், எடுக்க வேண்டாம். என்னுடைய சொந்த பைசாவை போட்டு நான் என்ன செய்வேன், உங்களுக்காக நான் என்ன செய்வேன், வழக்காடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நபர் யாருன்ட்டு தெரியாது, அந்த நபருக்கும் இதுக்கு என்ன தொடர்புன்ட்டு தெரியாது. ஆனால் அவங்க சாட்சியாக சொல்கிறாங்க, தேவனுடைய நீதியை நாங்கள் என்ன செய்தோம், தேவனுடைய நீதியை என்ன செய்தோம், கண்டுகொண்டோம். ஒருவேளை இன்னைக்கு நம்ம தென் பகுதிக்கு போனோம், சவுத் சைடுக்கு போனோம் அப்படின்னா நம்மளுடைய குடும்பங்களுக்குள்ளாக இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன பிரச்சனை தான்? நல்லா அழகா சொல்றீங்களே, என்ன பிரச்சனை தான்? நில பிரச்சனை, சொத்து பிரச்சனை. அந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது எனக்கு நியாயமாய் வர வேண்டியது வரவில்லை என்றால் நான் என்ன செய்வேன், போராடுவேன், மோச்சா பண்ணுவேன், எங்க போவேன், கோர்ட்டுக்கு போவேன், கேஸ் போடுவேன், எல்லா காரியத்தையும் என்ன செய்வேன். அவனும் பார்த்தா ரொம்ப நல்லது, நீ 2 பேரும் என்ன செஞ்சுக்கோ, சண்டை போட்டுக்கோ, எல்லாத்தையும் என்கிட்ட என்ன செஞ்சிரு. ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நியாயமாக நம்ம இருக்கணும், உண்மையாக நம்ம இருக்கணும், ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும் அப்படின்ட்டு நம்மளுடைய வேலைகள், நம்மளுடைய உத்தியோகங்கள், ஒவ்வொரு காரியங்களையும் நாம் செய்து வரும்போது நமக்கு வேண்டியதான அல்லது நாம் எதிர்பார்க்கிற நன்மை நமக்கு என்ன செய்யாது, சில நேரங்கள்ல கிடைக்காது. அப்போ நம்ம நினைப்போம், என்னடா பிரயோஜனம், வாட் இஸ் a யூஸ், இவ்வளவு உண்மையாக இருந்து, இவ்வளவு நீதியாக இருந்து, இவ்வளவு காரியங்களை செய்யும் போது என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைப்போம். அப்படிப்பட்டதான சில நேரங்களில் எதிராளிகளுடைய கைகள் நமக்கு அதிக பலனுள்ளதாக, அதிக நம்ம மேல் உயர்ந்ததாக காணப்படுகிறது. ஆனால் தேவன் சொல்கிறார், இல்லை, நோ, கிடையவே கிடையாது. ஏன் நீதி உனக்கு சமீபமாக என்ன செய்கிறது, நீதி செய்கிறதற்கு எனக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. and I will do justice with you. உனக்குரியதை உனக்கு ஏற்ற நாட்கள்ல தருவதற்கு தேவன் வல்லவராக என்ன செய்கிறார். அந்த காலத்துல அவர்கள் இருக்கும்போது, அந்த பாபிலோனியர்கள் அவர்களை ஆளுகை செய்யும் போது இவர்களிடத்துல பலனும் இல்லை, பொண்ணும் இல்லை, எதுவுமே இல்லை. எல்லாத்துலயும் இவங்க என்ன செஞ்சாங்க, தோத்து போனவங்களாக காணப்பட்டு இந்த பாபிலோனியர்களுக்கு அடியில இப்படி என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அமர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. தேவன் சொல்றார், அவர்களை பார்த்து என்ன செய்யாத, do not fear. அவர்களை பார்த்து என்ன செய்யாத, அவர்களுக்கு நான் என்ன செய்வேன், I will bring justice to you, I will bring justice. ஆனா நீ என்ன செய், முதலாவது நான் சொல்றத, ஒரு சின்ன காரியத்தை சொல்லட்டுமா? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது, சாமுவேல் என்கிற ஒரு சிறிய குழந்தைய கொண்டு வந்து எங்க விடுறாங்க, தேவாலயத்துல விடுறாங்க. தேவன் அவனை என்ன செய்கிறார், எத்தனை நேரம் கூப்பிட்டாரு சாமுவேல், எத்தனை நேரம் தேவன் கூப்பிட்டாரு? 3 நேரம் கூப்பிட்டார். இது நம்ம எல்லாருக்கும் என்ன செய்யும், தெரியும். கூப்பிட்டு என்ன சொன்னாரு, 3 நேரம் கூப்பிட்டாருன்ட்டு எல்லாருக்கும் என்ன செய்யும், தெரியும். தேவன் கூப்பிட்டு என்ன சொன்னாரு? இல்ல, தேவன் என்ன சொன்னாரு? தேவன் அவனுக்கு என்னத்தை கொடுத்த, என்னத்தை வெளிப்படுத்தினாரு? ஏலியனுடைய பிள்ளைகள் நீதி இல்லாதவர்களாக தேவாலயத்தில் என்ன செய்தவர்களாக தான், அவர்களுக்கு நான் நீதி செய்வேன் அப்படின்ட்டு யாரை கூப்பிட்டு சொல்றாரு? சின்ன பையன். யார? சின்ன குட்டி பையனை கூப்பிட்டு என்ன செய்யறாரு? நான் நீதி செய்வேன், என்னுடைய நீதி சமீபமா இருக்கு அப்படின்ட்டு அந்த சாமுவேல்கிட்ட சொல்லி, அந்த சாமுவேலை ஒரு தீர்க்கதரிசியாகவும் தேவன் என்ன செய்தார், மாற்றினார். அதற்கு காரணம் என்ன? அவன் என்ன செய்தான்?
அல்லேலூயா, அல்லேலூயா. நாமும் செவி கொடுக்கும்போது இந்த தேவனுடைய நீதியை நாம் உணர்கிறவர்களாக என்ன செய்கிறோம்? காணப்படுகிறோம். தேவனுடைய நீதியை உணர்கிறவர்களாக காணப்படுகிறோம். கடைசியான காரியம் வாசிக்கலாம். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறிடுங்கள். உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறிடுங்கள். கீழே இருக்கிற பூமியையும் நோக்கி பாருங்கள். கீழே இருக்கிற பூமியை நீங்க நோக்கி பாருங்க. வானம் புகையை போல ஒளிந்து போகும். வானம் புகையை போல ஒளிந்து போகும். பூமி வஸ்திரத்தை போல் பழசாய் போகும். பூமி வஸ்திரத்தை போல பழசாகி போகும். அதன் குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள். அதன் குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள். என் ரட்சிப்போ, என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும். என்றென்றைக்கும் இருக்கும். என் நீதி அற்று போவதில்லை. என் நீதி அற்று போவதே இல்லை. மூன்றாவது காரியமாக, தேவனுடைய நீதியானது நித்தியத்துக்குரியதாகவும் தேவனுடைய நீதியானது ஒருபோதும் மாறாத நீதியாக என்ன செய்கிறது? இருக்கிறது. நமக்கு நியாயம் வேணும் அப்படின்னா ஒரு கூட்டத்தை நம்ம என்ன செய்வோம்? ஒழுங்குபடுத்துவோம். அப்படி தானே? ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிட்டு அப்படின்னா நம்ம செஞ்சது கரெக்ட் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்வோம்? ஒரு கூட்டத்தை கொண்டு போவோம். ஒரு பெருங்கூட்டத்தை கொண்டு போய் ஐயா நாங்கள் செஞ்சது தான் சரி அப்படின்ட்டு என்ன செய்வோம்? கூட்டி போய் அங்கே போய் நிப்பாட்டுவோம். எதிராளி ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சுட்டானோ திடீர்னு இங்கேருந்து 2 பேர் என்ன செஞ்சுருவாங்க? அங்கே போய் என்ன செஞ்சுக்கிடுவாங்க? சேர்ந்துக்கிடுவாங்க. கொஞ்ச நேரம் பார்த்தா இன்னும் 2 பேர் என்ன செஞ்சுக்கிடுவாங்க? எந்த கேஸ் ஜெயிக்கிற மாதிரி இருக்கோ, எந்த வாக்குவாதங்கள் ஜெயிக்கிற மாதிரி இருக்கிறோ அங்கதான் என்ன செய்யும்? சாதகம். அப்படிதான் இந்த உலகத்தினுடைய நீதியாக இருக்கிறது. இந்த நீதி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மாறிக்கொண்டே என்ன செய்யும்? இருக்கும். உண்மையாக யாருக்கு விடுதலை வேணுமோ அவனுக்கு விடுதலை கொடுக்கறதற்கு பதிலாக யாரு சாதகமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கே விடுதலை கொடுக்கிற ஒரு பூமிக்குள்ளாக, நீதிக்குள்ளாக அல்லது ஒரு நியாயத்துறைக்குள்ளாக நாம் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம்? செயல்பட்டு கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கிறோம். இது மத்தியில் தேவன் கூறுகிற காரியம் என்னவென்றால், என்னுடைய நீதி ஒருபோதும் என்ன செய்யாது? மாறாது. நான் ஒரு முறை உங்களுக்கு நான் விடுதலை கொடுப்பேன், நான் ரட்சிப்பை கொடுப்பேன், என்னுடைய விடுதலையை உங்களுக்கு முழுமையாக கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன்னா அந்த வாக்குல நான் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டேன்? ஒருபோதும் என்ன செய்ய? நீங்க மாறி போயிருவீங்க, ஆனா நான் என்ன செய்ய மாட்டேன்? தேவன் என்ன செய்ய மாட்டார்? ஒருபோதும் மாற மாட்டார் என்கிறதை ஒருவசையாக உறுதிப்படுத்தும்படியாக அவர் மீண்டுமாக கூறுகிறார். என் ரட்சிப்போ என்னென்றைக்கும் என்ன செய்யும்? இருக்கும். என் நீதி என்ன செய்வதில்லை? அழிந்து போவதே இல்லை. மீண்டுமாக 8வது வசனத்தின் கடைசி பகுதிக்குள்ளாக வரும்போது, என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும் இருக்கும், என் ரட்சிப்போ தலைமுறை தோறும் என்ன செய்யும்? நான் ஒரு முறை உங்களை ரட்சிக்கிறேன், நான் ஒரு முறை உங்களை சந்தித்தேன் அப்படின்னா நான் தலைமுறைக்கும் அதே போல நீதி செய்யும்படியாக வெளிப்படுவேன். என்னுடைய சத்தத்தை உங்களுக்கு கொடுப்பேன், ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுப்பேன். இந்த நீதியை தான் தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். யோபு என்கிற மனிதனை குறித்து நமக்கு நன்றாக என்ன செய்யும்? தெரியும். கொஞ்சம் அந்தஸ்தோடு, கொஞ்சம் ஆஸ்தியோடு, கொஞ்சம் பலவிதமான உத்தமத்தோடு வாழுகிற ஒரு மனிதர்களுக்குள்ளாக ஒருவேளை திடீர்னு ஏதாவது இழந்து போயிட்டோம்னா இந்த பூமியில கூட யாராலும் என்ன செய்ய முடியாது? தாங்க முடியாது. யோபு தன்னுடைய குடும்பத்தை இழந்து போனா, ஆஸ்தி இழந்து போனா, அந்தஸ்தை இழந்து போனா, எல்லாத்தையும் இழந்து போனா, கடைசியில் அவனுடைய சரீரத்தையும் என்ன செய்தான்? இழந்து போனா. அவனுடைய சரீரத்திற்குள்ளாக என்ன இருக்கிறது? அவனுடைய சரீரத்திற்குள்ளாக பொக்களம் உண்டாயிருக்கிறது, புண்ணு உண்டாயிருக்கிறது. எதுவுமே அவனுக்கு என்னதில்லை? வாஸ்தவமா இல்லை. எதுவுமே அவனுக்கு சாதகமாக இல்லை. ஆனாலும் ஒரு காரியத்தை அவன் நன்றாக அறிந்தவனாக இருக்கிறான். ஐயா, இந்த உலகம் எப்படி மாறினாலும் நடக்கும், இந்த உலகத்தின் சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் நடக்கும், என்னிடத்திலிருந்து இருக்கு இல்லை எடுத்துக்கொள்ளப்படுது எதாக இருந்தாலும் நடக்கும். ஆனா யோபு 19ஆம் அதிகாரத்துல கூறுகிற ஒரு காரியம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்கிறதை நான் என்ன செய்கிறேன்? அதை நான் என்ன செய்வேன்? நான் கடைசி நாளிலே காண்பேன். அந்நிய கண்களினால் அல்ல, என்னுடைய சொந்த கண்களினாலே நான் அந்த கடைசி நாளிலே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று என்ன செய்வேன்? காண்பேன். ஒருவேளை நான் இன்னைக்கு கடினமான சூழ்நிலைக்குள்ளாக இருக்கிறேன், தேவன் எனக்கு நீதி செய்திருக்கிறார், தேவன் எனக்கு நியாயாதிபதியாக காணப்படுகிறார் என்றால் அவர் தம்முடைய இரக்கத்தை காண்பித்து கண்டிப்பாக எனக்கு ஒரு விடுதலை தருவார் என்கிற எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலக பிரகாரமான நீதிகள் பல விதத்துல கடினமாக காணப்பட்டாலும் தேவனுடைய நீதியானது நியாயமாகவும் தேவனுடைய நீதியானது நமக்கு இரக்கத்தை காண்பிக்கிறதாகவும் என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆகவேதான் லூக்கா 1ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவருடைய இரக்கம் என்ன செய்யப்படுகிறது? காண்பிக்கப்படுகிறதாக இருக்கிறது. யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய சமூகத்துக்குள்ளாக, ஆண்டவரே உம்முடைய நீதி எங்களுக்கு காண்பியும், உம்முடைய சரி என்ன தவறு என்ன எப்படிப்பட்டதான வாழ்க்கை என்பதை நீர் எங்களுக்கு காண்பித்தரலும் என்று நிற்கும் போது தேவன் தம்முடைய இரக்கத்தை நமக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறார். இந்த தேவனுடைய நீதியானது
நமக்கு ஆறுதலையும் நமக்கு ஒரு புதுப்பித்தலையும் இந்த நீதியானது நியாய தீர்ப்பானது தருகிறதாக இருக்கிறது. இந்த தேவனுடைய நியாய தீர்ப்பானது நீதியை, எது சரியோ அதை நிலைப்படுத்துகிறதாக இருக்கிறது. கடைசியாக தேவனுடைய நியாய தீர்ப்பானது ஒருபோதும் மாறாத நியாய தீர்ப்பாக என்ன செய்கிறது? காணப்படுகிறது. ஒருபோதும் மாறாத நியாய தீர்ப்பாக என்ன செய்கிறது? காணப்படுகிறது. ஹல்லேலூயா. பாமாலை 16வது பாடல். பாமாலை 16வது பாடல் தெரியுமா? என்ன பாடல்? எவ்வண்ணமாக காணிக்க பாடல் இல்லைன்னா பாமாலை 16வது பாடல். எவ்வண்ணமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன், தெய்வீக ஈவை பெறவே ஈடு என்ன? அப்படிதானே? கரெக்டா தானே சொல்றேன்? பாமாலை 16வது பாடல். எவ்வண்ணமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன், தெய்வீக ஈவை பெறவே ஈடென்ன தருவேன். 5 சரணங்கள் எல்லாம் முடிந்த 19வது பாடல். ஓகே, சாங் நம்பர் 90. சாங் நம்பர் 90 கடைசி சரணத்திற்குள்ளாக வரும்போது சரணம் சொல்லப்படுகிறது. இவ்வண்ணமாக கர்த்தரே ஓமை வணங்குவே என் நீதியே கிறிஸ்துவே அவரை பற்றினேன். நம்மளுடைய நீதிபரராக, நமக்கு நீதி செய்கிறவராக, நமக்கு நியாயம் உண்டாகும்படியாக, நமக்கு இரக்கம் உண்டாகும்படியாக, ஆறுதல் உண்டாகும்படியாக ஒரே ஒருத்தர் சிலுவையிலே மரித்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளுடைய நீதியாக என்ன செய்கிறார்? இருக்கிறார். நம்மளுடைய நியாயத்திற்காக அவர் போராடுகிறவராக இருக்கிறார். தொடர்ந்து நீதியுள்ள வாழ்க்கையும் ஒரு விடுதலையுள்ள வாழ்க்கையும் வாழும்படியாக தேவன் நமக்கு நல்ல பாக்கியத்தை தருகிறவராக இருக்கிறார். தொடர்ந்து நீதியின் பாதையிலே நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி வேண்டியதான எல்லா நன்மைகளையும் தந்து தேவன் நம்மை ஆசீர்வதித்து தொடர்ந்து வழி நடத்துவாராக. தேவன் நாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.